மந்திரம் பண்ணி போட்டா மாயம் பண்ணி போட்டா மருந்து வச்சுட்டா அப்படின்னு சொல்லி அடியான்னு கையிட்டு இருப்பியா? ஏன்னா எல்லாம் மூட நம்பிக்கையில போய் இறங்கி மந்திரம் மாயன்னு கொண்டு போய் காசை இறக்கி இன்னைக்கு லட்சக்கணக்கா தொலைச்சு போட்டு எல்லாம் வர்றது இன்னைக்கு வெறுங்கையே கடைசியில என்ற பட்டிக்கு வந்து நிக்குதுங்க. ஏன்னா மருத்துவத்தை பாரு உடல் சம்பந்தப்பட்டதுன்னு சொன்னா இல்லையா? அப்ப அதே மாதிரி மருத்துவத்தை போய் பார்த்து குடல் சம்பந்தப்பட்டது சிறுவத்தி பண்ணணும் நல்லா இருக்கிறியா இல்லையா? அப்புறம் எங்கடா போச்சு மந்திரமாயா? அதெல்லாம் ஊரை ஏமாத்தி திரிதான் உஷாரன் இல்லையா? புரிஞ்சுதா தாயி? தேவாதிகள் நம்புக. மந்திரம் மாயன் கொண்டு போய் காசை தொலைக்கிறீங்களே ஒண்ணு பயப்பட வேண்டாம். சரி உன்ன நல்லது பண்ணியாச்சு. அது போக உன்ன சரி பண்ணணும். பத்திரமா ஏன் நீ என்ன பண்ண என்ன பண்ண? அதனால இன்னைக்கு வெளில வளைச்சு பார்க்குது இல்லையா? என்ன பண்ணலாம்? வெளில வளைச்சத அம்பு விட்டுறலாமா இல்ல விட்டுறலாமா? பட்டியல போட்டு சேர்த்தி பேர் வாங்கி போடலாம். புரிஞ்சுதா? அதெல்லாம் ஒண்ணு பயப்பட வேண்டாம். எல்லாம் பண்ண வேண்டியது பண்ணிட்டு இங்க வந்து தலை குத்திட்டு நின்று எப்படி? எதுலயுமே கொஞ்சம் பொறுமை வேணுமாயா? பொறுமை இல்ல அப்படின்னா குடும்பம் சேதாரமா போயிடும். புரிஞ்சுதா தாயி? புரியுறவையும் புரிஞ்சுக்கோணும். ஓ ஒண்ணு பயப்படாத, வீட்டு கொடுத்துற தொழில் முறைக்கு 1/2 மணி அமைக்கிறவா இது போக்குவரத்து வச்சுக்க வாகனத்துல வாதாகி இன்னும் சிலதெல்லாம் போட்டு உழப்பிட்டு நிக்கிற. அந்த உழப்பத்துக்கு தாய் தோப்பணும் என்னை கேட்காம நீ எதுவும் செய்யறது இல்லையா? இந்த அம்மாவாசைக்கு உத்தரவு போடலாம். பத்திரம் வச்சுக்க. தீராத குறைய தீர்த்து வைன்னு வந்து கேட்டுட்டு நினைச்சு இல்லையா தாயி? இப்ப கண்ணுக்கு முன்னாடி எடுத்து கொடுத்தோம் பாத்தியா அடியா? திருநீருக்குள்ளார கருமத்துக்குள்ளார என்றதுக்குள்ளார வருமா? இது காலச்சுத்திர பாம்பே முறை போச்சு. புரிஞ்சுதா? உங்களுக்கு வாரிசு வரக்கூடாது, வாரிசை சின்னாபின்னப்படுத்திரோன்னு வேற விஷயத்துக்காக எல்லாம் போட்டு உங்ககிட்டயே உறவாடி கெடுக்கிறாங்க. அதுக்காகத்தான் உங்க கண்ணுக்கு முன்னாடி எடுத்து காமிச்சிட்டேன். ஒன்னும் பயப்பட வேண்டாம். எல்லாரும் பங்கமா கட்ட உடைச்சாச்சு. இனி வாரிசு பாத்தியா எத்தனை வாரிசு கொடுத்து வாங்குறாங்கன்னு? வாரிசு நானே வந்து பரப்புனாயா? ஒன்னும் பயப்பட வேண்டாம். இனி தலையை கொடுக்கிற சத்திய வாக்கு குழந்தை பாக்கி வெண்ணு வந்து கேட்கறீங்க. ஆனா நீங்களும் 1000 முயற்சி பண்ணி பார்த்துட்டீங்க. மருத்துவ ரீதியா பார்த்தாச்சு, மந்திர ரீதியா பார்த்தாச்சு, தேவாதி ரீதியா பார்த்தாச்சு. எங்கேயும் போய் காரியம் நடக்கல. நடக்கூர்ல கருப்பன் இருக்கிற அப்படின்னு சொல்லி வந்து நிக்கிறேன். தாயும் தகப்பனுமா நான் இருக்கிறனாயா என்ற என்னைக்குமே பொய்யேடு இருக்க மாட்டேன். என்னை முழு மனுஷோட நம்பி நின்றுட்டீங்கன்னா ஒன்னும் பயப்பட வேண்டாம். ஆண் வாரிசு முதல் கொடுக்கறாயா? உனக்கு வாரிசு 2 போதுமா? பயப்பட வேண்டாம். இதவா இன்னைக்கு ராத்திரி படுக்கிற போது இது மென்று தின்னு முடிஞ்சிடும். இந்த ராத்திரி படுக்கிற போது நீ மென்று தின்னு முடிஞ்சிடும். எடுத்துக்கோ, கை விட்டுறக்கூடாது. இந்த இதை நீ உரிச்சு தின்னு போடணும். அது தின்னதுக்கு அப்புறம் இதோ உரிச்சு தின்னு போடணும். இந்த இதை நீ உரிச்சு தின்னு போட தாயி. இதை பத்திரமா எடுத்து பத்திரப்படுத்தி வச்சுக்கிட்டு தினம் கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு ஸ்பூனு நீ தான் கொடுக்கணும். புரிஞ்சுதா? இந்த குடிச்சுக்கலாம். நான் கொடுக்கறத ஆண் வாரிசு கொடுக்கலாம் அப்படின்னு தீர்மானம் பண்ணிக்கிறேன். பல்லு பட்டு முழுங்குனா புள்ள, பல்லு படுங்க பையன் சாமாத்தியா. பல்லும் படுது பல்லு படாதே முழுங்குனா ரெட்டை. இடது கை கொண்டு வலது கை கொண்டு போதுமா? இந்த வாரம் எந்த தேவாதி கொடுக்க? இந்த பால் கருப்பு தான் கொடுப்பேன். பயப்படாத. இந்த பத்திரம் வச்சுக்கொண்டு போதாய் வர கோயம்புத்தூர் முட்டக்கறாங்க அடியானுக்கு கட்டுல போடுறாங்கயா. புரிஞ்சுதியா? மருத்துவத்தையும் பார்த்தாச்சு, மந்திரத்தையும் பார்த்தாச்சு. நீ கண்போ வலி கையை ஏந்த முடியல. இப்படி பல குழப்பத்துல வந்து நிக்கிறாயா இல்லையா? அடியா என்னை கைதட்டு கும்பிடுறது உண்மையானா நீ எத்தனை ஆண்டு காலமா நான் மண்ணுக்குள்ள கலந்த போது இருந்து என்னை கையேந்திட்டு வர்ற. என்னை விட்டுருவனா 3 நாள் நல்லது பண்ணி தந்த. புரிஞ்சுதா? இந்த 3 நாளும் தினம் ஒரு கடி தேய்ச்சு என்ன ஒவ்வொரு கடியா தேய்ச்சு தண்ணி வைக்க போடு. மற்றது நான் பார்த்தேன். முயற்சி பண்ணியாச்சு. முயற்சி அத்தனையுமே தோல்வியா நிக்குது. அதையும் சொல்ல முடியாத சில விஷயத்தை போட்டு முடிச்சுட்டு நிக்கிறேன். உடைக்க மாட்டேன். புரியுதா? இப்படி எல்லாம் இருக்கலாமா? போட்டு ஏமாந்த குளம் பொழைக்கிறேங்க.
சரி, அதுல சிக்கி தவிச்சு சீரழிஞ்சு நிக்குது. இதுக்கு ஒரு விட கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். தாயின் தப்புமா நான் இருக்கிறேன், தவறுலாம் பார்த்துட்டு நான் முடிச்சுக்கிறேன். போதுமா? ஒண்ணு. ரெண்டாவது, அரமண தொழிலுக்கு முயற்சி பண்ணிட்டே இருக்கிற அந்த முயற்சி அத்தனையுமே தோல்வியா போகுது. அந்த தோல்வி இல்லாம இந்த தடவை எனக்கு உன்னை நம்பி வந்து நிக்கிற, எனக்கு வேலை வாங்கி கொடுப்பான்னு ஒரு கேட்டு நிக்கிற. மலையாட்டு நினைச்சிட்டு நிக்காத, அது எப்படி தூக்கி வீசணுங்கிறது எனக்கு தெரியும். முடிச்சு கொடுத்துட்ற, 10 ரூபா வச்சுக்க, ரசப்போடு குடிச்சு செல்வாக்கு போ. வேலையே கிடைக்க மாட்டேங்குதா? முயற்சி வெத்தது நீ மாட்டத்து கொடுத்துருக்கா மத்தூத்துல எல்லாம் செட் போயிடு ஆகாது அப்படி இப்படின்னு சொன்னாங்க. அப்ப கிட்ட வந்து கேட்டு போலாம் அப்படின்ட்டு மறுபடியும் ஒடியாந்த ஓட பாத்துக்கிற அப்படின்னு எமதுனால ஒண்ணு பயப்பட வேண்டாம். தங்க புத்திர மாட்டேன் தாய் பற்றி சேரு. உனக்கு நீ அரண்மனை அமைச்சிடலாமா? அம்மாவாசைக்குள்ள ஒரு உத்தரவு வருது. இப்போதைக்கு அதுல போய் உட்காரு. அதுக்கப்புறம் உனக்கு எண்ணி 90 நாளுக்குள்ள ஒரு மாற்றம் புரிஞ்சுதா? அது போக சில குழப்பத்தை வச்சு நிக்கிறப்ப வெளியே சொல்ல வேண்டாம். அந்த குழப்பத்துக்கு 13 நாள்ல விட கொடுத்தேன். போதுமா? போதுமா? கவலைப்பட வேண்டாம். தங்கத்துக்கு காரியம் நடக்கணும்னு வந்து கேட்டுட்டு நிக்குது. அது போக பர்டிகுலரா கொஞ்சம் ஏன்னா தானான்னு போகுது இல்லையா? தங்கத்தை ரொட்டி பொன்னாளுக்கு அரண்மனைக்காரமையா அமைச்சு போடலாம். போதுமா? இன்னும் பயப்பட வேண்டாம். முன்னணி நடத்தும் தகிரி மணியில் இன்னையில இருந்து இந்த நிமிஷம் மாட்டத்தர ஒரு தேடி வருது முடிச்சு போடு. தேடி வருது முடிச்சு போடு. ஐயா என்ன இன்னும் கைப்பற்ற முடியாத முடிச்சுட்டு இருக்கீங்க இல்லையா? சோதனை மேல சோதனை நடக்குது. கேவலத்தை தான் சந்திச்சுட்டு இருக்கிறோம். இதுக்கு ஒரு நல்ல விட கொடுப்பா அப்படின்னு ஒண்ணு கேட்கிறேன். அப்படியே பிடிச்சிக்குவியா? பிடிப்பியா? பிடிச்சு நில்லு. தண்டால் மூலமா ஒரு சில காரியத்தை நடத்துறேன். அது போக தொழில் முறைக்கு கூட வந்து நிற்கிறேன். முடிச்சுட்டார். போ. எதிர்பார்த்துட்டு இருக்கிற காரியம் நடக்காமையே நிக்குது. இதுக்கு ஒரு விட கொடுன்னு வந்து கேட்டுட்டு இருக்கிறேன் இல்லையா தாய்? அது போக இல்லத்துக்குள்ள ஒரு சாணியத்தை ஒரு முறை ஜெயிச்சு நிக்கிறாயா? மொத்தத்துல உள்ள ஆளுக்கு வெளியே சிரிச்சு நிக்கிறேன் இல்லையா தாய்? அந்த பூமி பிரச்சனைக்கு உத்தரவு போட்டு கொடுன்னு வந்து கேட்டுட்டு இருக்கிறேன். அதை கையை மாத்தி பட்டியல சில சிக்கலுக்கு அதுக்கெல்லாம் விட கொடுத்து அது வந்து தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு கேட்டுட்டு நிக்கிறேன். பயப்படாதியா? இந்த பாலத்துக்கு கருப்ப நான் இருக்கிறேன். எல்லாரும் மங்கமெல்லாம் கை மாற்றிப்பாங்க. போதுமா? கை மாற்றி நீயும் எத்தனையோ தேவாதி கிட்ட ஒரு பெண் தேவாதி கிட்ட போய் முறையா முறை கொடுத்துட்டியா படிச்சல கழிச்சிட்ட அவதான் இங்க அனுப்பிச்சுக்கிறான். புரியுதா? அதுல சில தடுக்கல் இருக்குதாயா? அதுல காசு தொலைச்சு போடாத. என்னை நம்பி வந்து நெல்லு. அது சில ஓட்டம் நடக்குது. அந்த ஓட்டத்தை மாத்திடலாம். மாத்தி தன்னை போல வளர முடியுற மாதிரி பண்ணி கொடுத்தாங்க. போதுமா? அது போக இல்லத்துக்குள்ள சில மன வருத்தத்தை வச்சுட்டு இருக்கிறேன். அதை நான் மாத்திக்கிறேன். இந்த பிடிச்சுக்கோ, 10 வச்சுக்க, ரசப்போட்டு கொடுத்துக்கோ. சரி, இல்லம் படுகளம் சாஞ்சி நிக்குது. இல்லம் படுகளம் சாஞ்சி நிக்குது. வெத்ததும் கேட்க மாட்டேங்குது, மத்ததும் கேட்க மாட்டேங்குது, தொழிலும் ஓட மாட்டேங்குது. இன்னைக்கு சிக்கல்ல நிக்குது. இதுக்கு விடக்கூடும் வந்து கேட்டு நிக்கிறியா? இங்கேயும் 1000 தேவாதி கையேந்தி பார்த்து எந்த தேவாதி கிட்ட கூட காண முடியும். புரிஞ்சுட்டியா? அதே மாதிரி நீ நல்ல வழிதான் செஞ்சுட்டு வந்த. ஆனா அந்த தேவாதியில கண்ண மூடி உட்காந்துடுதா? எத்தனை கோயில் கும்பாபிஷேகம் பண்ண? 7 கோயில் கும்பாபிஷேகம் பண்ணி அந்த 7 பேர் வளர்ச்சிட்டு உட்காந்துக்கிறாங்க இல்லையா? அதே மாதிரி இதனால உடைச்சே பேசுறேன். ஏன்னா அப்பதான் 4 பேருக்கு தெரியும். இத கேவலம் இந்த நாள இதுல இறங்கி நான் நல்ல காரியம் பண்ணதுனால கேவலம் ஏச்சும் பேச்சு நீ குடும்பத்திலும் சேதாரம் தேவாதிக பிரச்சனை அப்படின்னா சாதாரணமா நினைச்சுக்கியா? அல்லா தேவாதி மேல பிரியமாத்தான் நிக்குது. ஒன்னும் வருத்தப்படல. நல்லா புரிஞ்சுக்கா? அந்த தேவாதிக காரியத்துக்கு முன்ன நிக்கிறது. அதனால்தான் எவனும் வந்து நிக்க மாட்டான். புரிஞ்சுதா? நல்லவனைத்தான் நாங்க நிறுத்துவோம். அப்படி நிறுத்துற போது அவன் அடிபடணும், கவலைப்படணும், கேவலப்படணும், வருத்தப்படணும், அவமானப்படணும். இதெல்லாம் பட்டு அதுக்கப்புறம் கோபுர கலசம் என்ற மாதிரி எடுத்து நிறுத்துவான். அதை அனுபவிச்சுக்கலாம். புரியுதா? அதனால அந்த தேவாதிக்கு மேல வருத்தப்படாத. அது நீயும் இல்ல, யாரா இருந்தாலும் தேவாதிக சோதனை போட்டு பார்த்தே தெரியும். அப்படி கொடுத்துட மாட்டான். புரிஞ்சுட்டியா? ஏன்னா வந்து என்ன முடியுமா? அதான் அந்த பணத்தை திருடிட்டா, இந்த பணத்தை திருடிட்டா. நல்லா பாரு,
சொல்றவன் அத்தனையும் அவன் வம்சாவளியே அழி. புரியுதா? அதெல்லாம் ஒண்ணு பயப்பட வேண்டாம். அவன் சொல்றான் இவன் சொல்றான் நினைவு அல்ல அவிட்டே போடு. புரியுதா? ஒண்ணு. ரெண்டாவது உனி உன்ற வாரிசு எங்கிட்ட வந்துட்டீங்களா புடிச்சு அவ்வளவு எல்லாம் பேசிக்கிற கும்பாபிஷா மண்ணை பத்தியா உண்டு புடவுக்காகி பிடிக்கிற பாரு அவன் முடி பிடிச்ச ஒரு வருஷம் பாசு போடலாம். புரியுதா? நீட்டு கொடுத்துட்ற தங்க ரெண்டுமே தங்கம் தான், தப்பானதெல்லாம் கிடையாது. அந்த ரெண்டு தங்கத்தையுமே தங்க விக்கிரமாட்ட அலங்கரிச்சு போடலாம். வண்டி வாங்கின தொழிலும் பேர் வாங்கி தந்துடுறேன் கூட வந்து நிற்கும். மாலை போடுறா அந்த பொண்ணை மாலை போடணும்னு வந்து கேட்டு நிக்குது. நீ மாலையை தங்க மாட்டேறிய தாயி நட்டு இல்லமா தாரியா இன்னைக்கு ஏமாந்த பழம் பொழைக்குதுன்னு சொல்றேன். புரிஞ்சுதா புரியலையா? இன்னைக்கு ஏமாந்த பழம் பொழைக்குது. இன்னைக்கு வலுத்தவன் உஷாரா நிக்கிறாங்க, இன்னைக்கு இழைச்சவங்க ஏமாந்து நிக்கிறாங்க. இதுக்கு என்ன பண்ணுவியோ எது பண்ணியே தெரியாது. சார்ஜ் கொடுத்தே தீரோடு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். மரபுள்ளா பேசுறதா உடச்சு பேசிட்டா மரபுள்ளா புரியுது இல்ல? அதனாலதான் மாலை வாங்கிட்டு இருந்தாங்க. புரிஞ்சுதா? அது போக இல்லத்துக்குள்ளார எல்லாம் சில குழப்பம் கச்சா முச்சான்னு போய் கிடக்குது. பயப்படாதீங்க ஐயா. இந்த பால் கற்பம் கோட்டையில வந்து நின்றுட்ட தாயும் தகப்பனுமா நான் இருக்கிறேன். ஒரு ஏமாந்த பழப்புக்கு வழிகேடி தந்துடுறேன். நீ நினைச்சபடியே முடிச்சு கொடுத்துறனாயா. கூடா நட்பு கேடா முடிச்சு பட்டியாத்தி தத்தளிச்சு இன்னைக்கு என்ன பண்றதுன்னு தெரியாத வருமானமும் கைக்கு வந்து சேராம நிக்கிறாயா. இந்த அப்படி போறோம் சமாளிக்க முடியலையா? தங்க இன்னைக்கு நிலையில்லாத வந்து நிக்குதே உடலையா தாயி. இல்லம் தச்சளிச்சு உள்ளமும் தத்தளிச்சு இன்னைக்கு பட்டியும் தத்தளிச்சு இன்னைக்கு படுகளம் ஜாக்கி போச்சே. இந்த படுகளத்தை மீட்டு தலைக்கு மேல சுமையும் நீக்கி பட்டிக்கு எனக்கு ஒரு பேர் வாங்கி கொடுன்னு வந்து கேட்டு நிக்கிறியா. தாயி கால சுத்திரமாவே கொத்தி போடுச்சே ஏமாந்த பழம் பொழைச்சிட்டேன்னு சொல்றேன் இல்லையா? கருத்ததெல்லாம் தண்ணி வெளுத்ததெல்லாம் பாலுன்னு சொல்லி ஏமாந்து இன்னைக்கு தங்கங்க தத்தளிச்சு நிக்கிறாயா. பயப்படாத, என்னை நம்பி வந்துட்டீங்களா? தடை போட்டலாம். தடம் போட்டு எந்த தடத்துல எப்படி உன்ற காரியம் சாதிக்கணுங்கிறது எனக்கு தெரியும். நீ ஒன்னும் பயப்பட வேண்டாம் தாயி. என்கிட்ட வர்றதுக்கு முன்னாடி போர்பலுக்கு காலியாகிட்ட போய் முறையா முறை போட்டு கும்பிட்டியா? அந்த ஆயாக இங்க அனுப்பிச்சுக்கிறா அவளை விடாது கும்பிடு. புரிஞ்சுதா தாயி? இன்னும் சில விஷயம் எல்லாம் கருக்குன்னு பயந்துட்டு கிடக்குறிய தினம் இல்லத்துக்குள்ள நிம்மதி இல்லாத நிக்கிறேன்னு சொல்றேன். புரியுதா? கூடா பழக்க கேடா வந்து முடியுதாயா? புரியுதா இல்லையா? அதனால நீங்க பட்டி சொல்றது புரியுதா புரியல? நீ பட்டியும் தத்தளிச்சு போச்சு, வருமானமும் நின்று போச்சு, சுமையும் ஏறி போச்சு. மொத்தத்துல நீ நிக்கிறது சோரம் தான். விஷத்தை முடிஞ்சு வேடிக்கை பார்க்கறியா? இது மீட்டு என் பட்டியை வாழ வச்சு கொடுன்னு வந்து கேட்டு நிக்கிற தாய் உன்ற இல்லமெல்லாம் முள்ளும் முதலமா நிக்கிறாயா. அதெல்லாம் எடுத்து களைஞ்சு கூத்துக்குழு நந்தவனமா மிக்ஸ் பண்ண தகுதிமான இதை நான் பாத்துக்கிறேன். பேச்சு கும்பிட்டு இருக்கிறியா இல்லையா? பாக்கி நிக்கிறது வந்து நிக்கிற மாதிரி குச்சி கையில வச்சுட்டு என்னமோ மேல பிண்டிமா கூப்பிடுறான். ஒரு எட்டு போய் கையேற்றிட்டு வா. புரியுதா? ஒரு சின்ன முறை என்ன ஒரு சாக்கெட் பிட்டு வாங்கிட்டு போய் போனா மொட்டா மேல போத்திட்டு வருது. புரிஞ்சுதா? ஒண்ணு பயப்பட வேண்டாம். வந்து நிக்கிற போ 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 பயப்படாத. முத்தா நடத்தி முகம் பார்த்து தங்கத்தை கையில பிடிக்கிறபடி போதுமா? தாயி நம்புவியா? நம்பணும். நம்பிட்டா வர மரத்துல நான் முடிச்சு போடுவேன். இந்த பாலத்துக்கு இருப்பேன். புரிஞ்சுதா தாயி? ஒன்னும் பயப்பட வேண்டாமாயா. அவன் அதை சொல்றான் இவன் அதை சொல்றான் வாரிசுக்கு. புரிஞ்சுதா தாயி? அதுல மனசு ஒட்டஞ்சு இன்னைக்கு நில வளர்ந்து நிக்குது. இந்த தங்கங்க ரெண்டுமே ரெண்டு அடியாங்கிட்டையும் வந்து எங்கிட்டையும் வந்து வந்தா வந்து நிக்குதாயா. புரிஞ்சுதா? அவங்க வருந்துற மாதிரி நீயும் வந்து புடிச்சிட்டு அப்படின்ட்டா உனக்கு வாரிசு இந்த பாலத்துக்கு தரனாயா. ஒன்னும் பயப்பட வேண்டாம் தாயி. வாரிசெல்லாம் இல்ல அப்படின்னு ஜோசியான்னு சொல்லுவேன். முன்னோர்த்தும் சொல்லுவேன். மருத்துவ ரீதியா மொட்லி மொட்லியா இருக்கிறது இல்லையம்பா. என்னென்னமோ எல்லாம் சொல்லுவாங்க. அங்க குறை இங்க குறைம்பாங்க. எல்லாம் ஒரு பக்கம் ஒதுக்கிடு. எல்லாமே ஒதுக்கிடு. இந்த பாலத்துக்கு இருப்ப நான் தான் வர மரத்துல நார் உடிக்கிறவன்னு சொல்றேன்ல. அதே மாதிரி தும்ப பிடிக்க மாட்டேனாயா. துள்ற மாட்டேன் வாழத்தான் பிடிப்பேன். புரியுதா? அதனால பயப்படாதாயி. பெங்களூர்ல இருந்து இன்னைக்கு வரமா வரம்புக்கு வந்து கேட்டு நிக்கிற. அது பிரியமில்லாத வந்திருக்கிற. புரிஞ்சுதா? எத்தனை தேவாதிகிட்ட போறது, எத்தனை சாமி கும்புறது, எல்லா சாமியுமே ஆணை பிடிக்கிற பூனை பிடிக்கிற அப்படின்னு சொல்றாங்க. எதையுமே பிடிக்கல அப்படின்னு சொல்லி அதுல தப்பே இல்லை. அந்த பொண்ணா வருதுல புரியுதா? தேவாதிக உத்தரவு போட்டா நடத்தி ஆகணும் இல்ல தாயி. நான் இருக்கிற தகுதி மாடு எல்லாரும் மங்கம் இல்லாம ஓட்டை கொத்தலமாகுதாயா. தனி மரம் தோப்பாகுது. புரிஞ்சுதா?
கை நிறைய உனக்கு வரம் கொடுக்கறாயா, வகுத்துல கனி அடைச்சு வரம் கொடுத்து திருவிழாக்கோ நல்ல செய்தி கொண்டு வந்தாரு. போதுமா தாயி? இந்த தாயி இது மென்னு தின்னு முடிஞ்சிருது. சத்தியவா கொடுத்துருவோம். தாயே ஏமாந்த முளை பொழைக்குதே, தொட்டதெல்லாம் நட்டா, எந்த பக்கம் போனாலும் காரிக்காரிக்க முடியல, வருமானம் என்ன வருது ஏது வருது தெரியாம ஏமாந்த முளை பொழைக்குதுங்கிற. புரியுதா புரியலையா? அது போக தலைக்கு மேல சொம சேர்த்து போச்சு, இல்லத்துக்குள்ளார நிம்மதி இல்லை, நிம்மதி இல்லை. புரிஞ்சுதா? அந்த மீட்டு நல்லபடியா காப்பாத்தி என் கையில ஒப்படைன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிற ஒண்ணு. அப்படி ஒப்படைச்சிட்டா தான் அந்த வருமானம் கைக்கு வந்து சேரு. புரிஞ்சுதா தாயி? அது போக சில முறப்பாட்டை போட்டுட்டு மனுஷன் நினைச்சிட்டு நிற்கிறாயா, அதெல்லாம் ஒன்றும் பயப்பட வேண்டாம். என்னை நம்பி வந்துட்டீங்களா, கூடவே வரனாயா அந்த சிக்கலை மீட்டு கொடுத்துட்றேன். தங்கத்தை ஒப்படைச்சார். போதுமா? 10 ரூபாய்க்கு மங்கி எல்லாம் முடங்கி கிடக்குது. அது போக தீராத குறையுடன் நிற்கிறாயா, அந்த குறையை தீர்த்து கொடுத்து பேர் வாங்கி கொண்டு வந்து கேட்டுட்டு நிற்கிறாயா. புரிஞ்சுதா தாயி? அது போக கூடானப்பு கேடா முடியுது அப்படிங்கிறது வேற சமாச்சாரம். அது உனக்கு தெரியல. புரிஞ்சுதா? கொஞ்சம் வருமானம் கைக்கு வந்து சேர மாட்டேங்குது. அப்புறம் அதை புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுதா? வருமானம் கைக்கு வந்து சேர மாட்டேங்குது. இதெல்லாம் இருக்க இந்த ஒரு குறையை தீர்த்துட்டா எல்லாம் சரியா போயிரு அப்படின்னு நீ மனசுல நினைச்சிட்டு, அது உண்மைதான், அதோட தப்பு இல்லை. புரிஞ்சுதா தாயி? பத்திரம் வச்சுக்க, ரசப்போடு